Friends, welcome to Flavour Studio. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை நீங்க பிரேக்ஃபாஸ்டாவோ அல்லது ஸ்நாக்ஸாவோ டிஃபனாவோ எனி டைம் செஞ்சு தரதுக்கு ரொம்ப உகந்தது. சத்தானதும் கூட. இதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 சக்கரவள்ளி கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்துட்டு ஆவியில் வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நான் வந்து கேரட் துருவுறதுல துருவி நைஸாக துருவி எடுத்துக்க போகிறேன். நைஸாக துருவி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணுற இது இருக்கு இல்லையா, அதில் வச்சு கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கையால் கூட நல்லா மசிச்சு கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம நல்லா துருவி எடுத்த சக்கரவள்ளி கிழங்க ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு வெள்ளை சர்க்கரை பொடிச்சு வச்சது நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக உங்ககிட்ட என்ன சர்க்கரை வீட்டில் இருக்கோ, இப்போ நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெள்ளை கட்டி இருந்ததுன்னா அதை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கையால் இந்த மாதிரி பிசிறி விட்டு சப்பாத்திக்கு நீங்கள் மாவு பிசைவீங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா மாவும் நம்ம சக்கரவள்ளி கிழங்கும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். இது நீங்கள் பிடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கொலக்கட்டை பிடிக்க போகும்போது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பதமாக இருக்கணும். மாவு வந்து சப்பாத்தி மாவு பதமாக ஆகக்கூடாது. கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி பதமாக இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸில் உருண்டைகளாக இதை நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக சப்பாத்தி மாவு பரோட்டா மாவு உருட்டுற மாதிரி வச்சு உருட்டுனீங்க அப்படின்னா உடஞ்சிரும். கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கையில் வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சு விட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா உடையாமல் வரும். ஏன் நம்ம மீதம் இருக்கிற எல்லா உருண்டைகளையும் ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு 19 உருண்டைகள் வந்தது. இன்றைக்கி நான் எடுத்த அளவுகளில் இந்த சைஸ் பால்ஸாக உருட்டி எடுக்க போகும்போது 19 பீசஸ் நம்மளுக்கு கிடச்சிது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்ச இந்த உருண்டைகளை சக்கரவள்ளி கிழங்கு உருண்டைகளை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மினிமம் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. ரொம்ப நேரம் எடுக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சக்கரவள்ளி கிழங்கை வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு வந்து அந்த மேலே கொடுத்துருக்க நம்ம மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கிறிஸ்பி ஆகிறதுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். ஒருவேளை பொரிக்கிறது டீப் ஃப்ரை பண்ணுறது ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் வந்து ஆவியில் வேக வச்சு கூட எடுத்து தரலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு எண்ணெயை வடிச்சிட்டு சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டி ஹெல்தி ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ அப்டேட்ஸ் கொடுத்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. சீக்கிரமே உங்களை நான் இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.